அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் தஞ்சை. இன்றைக்கி நம்ம ஃப்ரூட் ஜெல்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு ஜெல்லி பேக்கெட், ஒரு பலட்டின், ஒரு கப் சீனி, 4 கலர், இந்த மாதிரி அச்சு எடுத்துக்கோங்க. இது இல்லைன்னா சின்ன சின்ன பவுலில் ஊற்றி வச்சுக்கலாம். இந்த மாதிரி 4 பவுல் எடுத்துக்கோங்க. இப்போ 4 கலர்லேயே நம்ம ஜெல்லி செய்ய போகிறோம், அதனால் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு சின்ன ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதோட காம்பில் தான் நம்ம டிப் பண்ணி கலர் போட போகிறோம். பழத்தை உடச்சி இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கோங்க. இதை எல்லாத்துலேயும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டு வச்சுக்கோங்க. ஜெல்லி சீக்கிரமே உறைஞ்சிரும், அதனால் நம்ம இதெல்லாம் முதலையே ரெடி பண்ணி வச்சுட்டாக்கா செஞ்ச உடனே நம்ம சீக்கிரமாக ஊற்றிடலாம். இப்போ 1 கப் சீனியும் ஜெல்லி பாக்கெட்டையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஜெல்லி நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆயிரும், இல்லாட்டி தண்ணியில் போடும்போது ரொம்ப கட்டி கட்டியாக மிதக்கும். ஒரு சட்டியில் 5 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் இந்த கலந்து வச்சுருக்க ஜெல்லியும் சீனியும் போட்டுருங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க கரையிற மாதிரி. சீனியோட மிக்ஸ் பண்ணியும் லைட்டாக கட்டிக்கிட்டே இருக்குது பாருங்கள், அதையும் நல்லா கரைச்சி விட்ருங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு காய்ச்சுங்க. ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு காய்ச்சுங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா பொங்கி வந்துருச்சு. இப்போ அடுப்பை அடைக்கிருங்க. அடைக்கிட்டு நல்லா வடிகட்டிடுங்க. இந்த மாதிரி வடிகட்டின ஜல்லியை இப்போ 4 பவுல்லையும் ஊற்றி வச்சுக்கோங்க. ஊற்றி வச்சுட்டு ஒரு கலராக இந்த மாதிரி லைட்டாக எடுத்து அதில் கலந்துக்கோங்க. அப்போ தான் கண்ணாடி மாதிரி நல்லா அழகாக இருக்கும். ரொம்ப கலர் போட்டோம்னா ரொம்ப கலராகிடும், அப்போ பழம் தெரியாது. அதனால் லைட்டாக கலர் போட்டால் போதும். ஜெல்லி காய்ச்சிட்டாக்கா உடனே சீக்கிரமாக இதை செஞ்சு நம்ம ஊற்றிடணும், இல்லாட்டி உறைஞ்சிரும். இப்போ பழத்தையெல்லாம் போட்டு வச்சுருக்க அச்சில் ஒரு கரண்டியாக எடுத்து ஃபுல்லாக ஊற்றிடுங்க. இதே மாதிரி எல்லா கலரையும் ஊற்றி வச்சுருங்க. எல்லாம் ஊற்றியாச்சு. இப்போ இல்லை இதை ஃப்ரிட்ஜில் ஒரு அரை மணி நேரத்துக்கு வச்சுருங்க. இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு, எடுத்தாச்சு. இதை எடுத்துடலாம். ஒரு டூத் பிக் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி எடுத்திங்கன்னா அழகாக வந்துடும். இப்போ பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி இருக்கணும், அதுக்கு தான் லைட்டாக கலர் போடுங்க. ரொம்ப கலர் போட்டிங்கன்னா அவ்வளோ அழகாக தெரியாது பழம்லாம். இதை நீங்கள் வீட்டில் சின்ன ஃபங்க்ஷன், இந்த மாதிரி பர்த்டே பார்ட்டி அந்த மாதிரி டைம்லலாம் இதை செஞ்சு வச்சிங்கனாக்கா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. பிள்ளைங்களுக்கும் ரொம்ப பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும்.
இதே மாதிரி சுவையாகவும் ருசியாகவும் நீங்களும் சமைக்கணும்னா நம்ம சேனல் டேஸ்ட் ஆஃப் தஞ்சையை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.